Hi friends, welcome back to Birlas Parvai. இப்போ சமீப காலத்தில் காரோட சேஃப்டி ரேட்டிங் அப்படிங்கிறத பற்றி மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. புதுசாக கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சேஃப்டி ரேட்டிங் இருக்கிற கார் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருக்குது, ரைட்? அப்போது இந்த சேஃப்டி ரேட்டிங்னா என்ன, இந்த ரேட்டிங்கை யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எந்த அளவுக்கு இந்த டெஸ்ட்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குளோபல் NCAP அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் குளோபல் NCAP அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குளோபல் NCAPனா என்ன, இது வந்து என்ன ஒரு ஆர்கனைசேஷன், இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து NCAP அப்படின்னா என்ன அப்படின்னா நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இப்போ இந்த நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு கார் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காரை வந்து இவங்கக்கிட்ட வந்து போய் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த காரோட சேஃப்டி ரேட்டிங்கை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க, சரியா? அப்போது இந்த குளோபல் NCAP அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இண்டிபெண்ட் சேரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யூகேல ரிஜிஸ்டர் பண்ண ஒரு இண்டிபெண்ட் சேரிட்டி. இது வந்து 2011 இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகே? அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா, வெரி ஃபஸ்ட்டு வந்து 1990ஸ்லேயே வந்து யூஎஸ்க்கு உள்ளே வந்து இந்த ஒரு சேரிட்டியை வந்து NCAP அப்படின்னு சொல்லி ஒரு சேரிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது அதே மாதிரியே ஒரு ரீஜியனுக்கும் நிறைய NCAPs வந்து கிரியேட் ஆச்சு. ஏசியன் NCAP அப்படின்னு சொல்லுவாங்க, லத்தீன் NCAP அப்படின்னு சொல்லுவாங்க, UK NCAP, ஸோ இது மாதிரி யூரோ NCAP, ஸோ இது மாதிரி நிறைய NCAPs வந்து கிரியேட் ஆச்சு. அப்போது 2011 என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எல்லா NCAPஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக குளோபல் NCAP அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதை வந்து யூகேல தான் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஓகே? அப்போ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ஒரு காரை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களா வாலண்டியராக இவங்கள போய் அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த ரேட்டிங் வந்து எங்களோட காருக்கு ரேட்டிங் டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது இவங்க கொடுக்குற ரேட்டிங் வந்து ஒரு ட்ரஸ்டபிள் ரேட்டிங்காக இருக்குது. கன்சியூமர்ஸ், அதாவது நம்மளை மாதிரி கார் வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம கார் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் கார் வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க நிறைய டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரேட்டிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரியா? ரைட். அப்போது இவங்க வந்து 2 விதமாக வந்து உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்குறாங்க. நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா, ஒரு அடல்ட் ஆக்குபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெரியவங்க காரில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சேஃப்டி ரேட்டிங், அதே மாதிரியே சைல்டு ஆக்குபெண்ட், அதாவது சின்ன குழந்தைங்க 8 மாத குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தைங்க வரைக்கும் அவங்களுக்கு என்ன ரேட்டிங் அப்படின்னு சொல்லி 2 ரேட்டிங்கை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரியா? ரைட். அப்போது இந்த ரேட்டிங்கை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து ஒரு கிராஷ் டெஸ்ட் வந்து பண்ணணும். அப்போ ஹியூமனை உட்கார வச்சு அந்த டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டம்மின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்கிற ஒரு மாடல். அது அந்த மாடலில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா இடத்துல சென்சார்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஓகே? நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் அடிபட்டால் எங்கே அடிபடுமோ அதே மாதிரியே அந்த டம்மிக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, சென்சார்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டம்மியை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காருக்கு உள்ளே வந்து உட்கார வச்சு மானிட்டர் பண்ணுறாங்க, ஓகே? அப்போது என்னென்ன இடத்துல மெயினாக வந்து சென்சார்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட தலை, அதாவது அந்த டம்மியோட அந்த தலையில், கழுத்தில், அந்த நெஞ்சு பகுதியில், செஸ்ட்டில், அப்டமன் பகுதியில், அதுக்கப்புறம் வந்து நம்ம முழங்கால், அதாவது நீ, தொடப்பகுதி, அண்ட் தென் நம்மளோட ஹிப்பு பகுதி, இந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த ஹிப்பு பகுதி, அண்ட் தென் லோயர் லெக்கு, அண்ட் தென் கீழே பாதம், அண்ட் தென் நீ பொசிஷனில், ஆங்கிள் பொசிஷனில் இந்த சென்சார்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு டம்மிக்கு வந்து 10 சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ காரில் வந்து ஃப்ரண்ட்டில் 2 பேசஞ்சரை வந்து உட்கார வைக்கிறாங்க டம்மியை. அதே மாதிரியே பேக் சீட்டில் வந்து ஒரு குழந்தையோட மாடல் டம்மி வந்து இருக்கும். அதுவும் அந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பேபி சீட்டரோட தான் வந்து அதை மவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே? அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகளை கண்டிப்பாக ஃப்ரண்ட் சீட்டில், அதாவது கோ பேசஞ்சர் சீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட இந்தியன் கார்ஸ் வந்து அந்த ஒரு சீட்டிங் பொசிஷனுக்கு டெஸ்டிங் பண்ணது கிடையாது, சரியா? ஸோ அவங்க குழந்தைகளை வந்து பின்னாடி சீட்டில், அதுவும் பேபி சீட்டில் போட்டு சீட் பெல்ட்டை போட்டு தான் வந்து செக் பண்ணுறாங்க. இன்னொன்று, அடல்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியாக
சீட் பெல்ட் போட்டு தான் இந்த டம்மியில் செக் பண்ணுறாங்களே தவிர சீட் பெல்ட் இல்லாமல் செக் பண்ணுறது கிடையாது. அதனால சீட் பெல்ட் வந்து நம்ம காரில் உட்காந்து நம்ம போகும்போது நம்ம கம்பல்சரியாக சீட் பெல்ட் வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகே, ரைட். அப்போ என்னென்ன மாதிரியான கிராஷ் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து ஃப்ரண்டல் கிராஷ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காரை வந்து முன்னாடி மோத விட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 2 விதமாக மோத விட்றாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஆஃப்செட் டிஃபார்மபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட டிரைவரோட போர்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம காரில் இருக்கிற டிரைவர் போர்ஷனை மட்டும் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு வால் மாதிரி ஒரு இதில் போய் மோத விட்றாங்க. கோ பேசஞ்சர் வந்து அதில் போய் மோதாது. சரியா? அப்போ இந்த ஹாஃப் போர்ஷன் கார் மோதும் போது என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து ஃபுல் வித் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், காரோட என்டையர் வித் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு வாலில் போய் மோதுது. அப்படி மோதும் போது என்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. இது ரெண்டோட ஸ்பீட் லிமிட் என்ன அப்படின்னா, ஆஃப்செட்டுக்கு வந்து 64 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபுல் வித்துக்கு வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து சைடு மொபைல் பேரியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, காரை வந்து நிலையாக நிற்க வச்சுட்டு சைடில் இருந்து ஒரு ஹெவி லோடை வந்து மோத விடுறாங்க. வேகமாக வந்து அது மோதுது. அப்படி மோதும் போது சைடில் என்ன இம்பேக்ட் ஆகுது, அதே மாதிரி ஹியூமனுக்கு வந்து அந்த இம்பேக்ட்னால என்னென்ன பாதிப்பு வருது, எந்தெந்த சென்சாரில் எவ்வளோ லோடு வந்து அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. இதோட ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த லோடு வந்து வேகமாக வந்து உங்களுக்கு மோதும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து சைட் போல் கிராஷ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ரவுண்டாக ஒரு போல் இருக்குது. கார் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்லைடரில் கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வேகமாக வந்து அந்த போல் மேலே மோதுது. ரைட்டா? அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு ரவுண்டாக இருக்கிற போல் மேலே மோதும் போது என்னென்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து விப்ளாஸ் லோ ஸ்பீட் ஸ்லெட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, டிரைவரோட சீட்டை மட்டும் தனியாக உட்கார வச்சு அதில் ஒரு டம்மியை உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 16 கிலோமீட்டர் அண்ட் 24 கிலோமீட்டரில் அந்த சீட்டை மட்டும் என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து மூவ் பண்ணி இந்த நெக் போர்ஷனில் ஃப்ரீ நெக் போர்ஷனில் வந்து எவ்வளோ இங்கே லோட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு மானிட்டர் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து காருக்கு உள்ளே இருக்கிற பேசஞ்சரோட இன்ஜுரி அண்ட் இம்பேக்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு. இதுக்கு அடுத்து பார்க்க போகிற டெஸ்ட் எல்லாமே வந்து ரோடில் போகிற பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது நடந்து போகிறவங்களுக்கு ஒரு கார் போய் மோதுது அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹெட் இம்பேக்ட் டெஸ்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டம்மியில் ஒரு தலையை மட்டும் என்ன பண்ணுறாங்க, கார் மேலே மோத விட்றாங்க. அப்போது கார் ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது மோதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பறந்து வந்து நம்ம ஃப்ரண்ட் கிளாஸில் தான் வந்து அவங்க மண்டை வந்து இடிக்கும். அப்போது அந்த டம்மி ஹெட் மாடல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கண்ணாடியில் வந்து மோதுது. அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து மோதும் அப்படின்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அது மோதுது. அப்படி மோதும் போது ஹெட் இன்ஜுரி எந்த அளவுக்கு ஆகும், எந்த அளவுக்கு லோடு வந்து அந்த ஹெட்டில் வந்து ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெடஸ்ட்ரியன் அப்பர் லெக், அதாவது ஒருத்தர் முன்னாடி வந்து ஒரு காரில் அப்படி முன்னாடி மோதும் போது என்ன ஆகுது, நேராக காலில் தான் போயிட்டு அது மோதும் அப்பர் லெக்கில். அப்போது மோதும் போது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து காரோட டிசைனை பொறுத்து தான் இருக்குது. அந்த டிசைன் வந்து பெடஸ்ட்ரியனோட மோதும் போது எந்த அளவுக்கு லோட் கிரியேட் ஆகுதுங்கிறத செக் பண்ணுறாங்க. அடுத்தது லோ லெக் இம்பேக்ட், அதாவது மோதும் போது காலுக்கு கீழே வந்து எந்த அளவுக்கு அடிபடுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாமே வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்குது. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறமா இதோட கம்ப்ளீட் ரீடிங்கை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கேதர் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு ரீடிங் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்மளோட கழுத்தில் வச்ச சென்சாரில் இந்த அளவுக்கு லோடு இருந்தால் ஓகே, இந்த அளவுக்கு லோடு இருந்தால் அது வந்து ரொம்ப அப்நார்மல் அப்படிங்கிற ஒரு லிமிட் வந்து அவங்க இங்கே காமிச்சிருக்காங்க. ஹையர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல இம்பேக்ட், அதாவது ரொம்ப கம்மியான இம்பேக்ட் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ். அப்போது அந்த லோடையும் நீங்கள் பாருங்கள். கீழே வந்து லோயர் பர்ஃபார்மன்ஸ், அதாவது அதிகமாக நெக்கில் வந்து லோடு அப்சர்வ் ஆகுது அப்படின்னா சரியாக சேஃப்டி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது அந்த லோயர் பெர்ஃபார்மன்ஸ்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீடிங் இருக்குது, ஹையர்னால் எந்த அளவுக்கு ரீடிங் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஒரு 10 சென்சார்லையும் இருக்கிற லோடை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அந்த லோடோட லிமிட்டுக்குள்ளே இருக்காங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிஸ்டமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கலர் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அந்த டம்மியில். அதாவது ஒரு ஹியூமனோட நம்ம பார்த்த அந்த 10 பாகங்களாக பிரிக்கிறோம் இல்லையா, அந்த 10 பாகத்தில் வந்து எங்கெங்கே லோடு வந்து அக்செப்டபுளாக இருக்குது, எங்கே ரொம்ப புவராக இருக்குது. அப்போது க்ரீன் அப்படின்னா
லோடு ரொம்ப கம்மியாக அப்சர்வ் ஆகிருக்கு. அதாவது நமக்கு இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்க்கும்போது தலையில் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. அதே மாதிரியே புவர் அப்படின்னா ரெட் கலர். இப்போ இங்கே ரெட் கலர்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அப்போ குட்டுக்கும் புவருக்கும் நடுவில் இருக்கிற கலர்ஸ் வந்து மாடரேட் கலர்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கலர் கோட் பண்ணி அந்த பர்டிகுலர் காரில் ஒரு ஹியூமனுக்கு இந்த இடத்துல அதிகமாக இம்பேக்ட் இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே பாயிண்ட்ஸாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த பார்த்த எல்லா வந்து 10 சென்சாரோட ரீடிங்க்கும் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆவரேஜ் பண்ணி ஓவரால் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று டிரைவ் பண்ணுறாங்க. அப்படி டிரைவ் பண்ணதுக்கப்புறமா அந்த பாயிண்ட் வந்து 14லேருந்து 16 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த காருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 11 and 14 இருந்தால் 4 ஸ்டார், பிட்வீன் 8 and 11 இருந்தால் அது வந்து 3 ஸ்டார், பிட்வீன் 5 and 8 இருந்தால் 2 ஸ்டார், பிட்வீன் 2 and 5 இருந்தால் அது வந்து 1 ஸ்டார், 0 to 2 இருந்துச்சு அப்படின்னா 0 ஸ்டார். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸுக்கு இந்த ரேட்டிங் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா, ரைட். இப்போ உங்கள் காருக்கு வந்து ஒரு ரேட்டிங் வந்து ஓவராலாக ஒரு ரேட்டிங் கொடுத்துருவாங்க. அப்போது 5 ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த கிராஷ் டெஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஓவராலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் கிராஷ் அவாய்டன்ஸ் டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜி வைஸ் ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எக்யூப்டாக வந்து அந்த கார் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, இதே இது 4 ஸ்டார் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா அந்த கிராஷ் டெஸ்ட்டில் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓவராலாக. ஆனால் இந்த டெக்னாலஜி வைஸ் வந்து கொஞ்சம் லேகிங்காக, அதாவது தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து 4 ஸ்டார் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3 ஸ்டார் அப்படின்னா ஒரு ஆவரேஜான கிராஷ் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதே நேரத்தில் இந்த டெக்னாலஜி வைஸ் வந்து இப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப நாமினலான கிராஷ் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி டெக்னாலஜி வைஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. 1 ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப மார்ஜினலான ஒரு கிராஷ் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதே நேரத்தில் இன்னும் அவங்க வந்து அந்த டெக்னாலஜி வைஸ் வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகவே இல்லை அப்படின்னு அர்த்தம். 0 அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஷ் டெஸ்ட்லேயும் ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் டெக்னாலஜி வைஸும் வந்து எதுவுமே அப்டேட்டடாக இல்லை. பட் அதுக்காக லீகலாக இதை மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி NCAPால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அவங்க ரேட்டிங் வந்து 0 கொடுப்பாங்க. அந்த 0 ரேட்டிங்கோட மேனுஃபேக்சரர் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மீனிங், ரைட்? அப்போது இதில் நம்ம கார் வாங்கும் போது 5 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து அதுக்கு மீனிங். ஓகே, ரைட். இப்போ இந்தியன் கார்ஸில் எந்தெந்த காரு என்னென்ன ரேட்டிங் இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம பார்க்கலாம். 5 ஸ்டார் ரேட்டிங்கில் என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட XUV 300 அண்ட் தென் டாட்டாவோட அல்ட்ராஸ் அண்ட் தென் நெக்ஸான். இப்போ நம்ம டாட்டாவோட பிக்கஸ்ட் கம்பேக் பாசஞ்சர் காரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சேஃப்டி ரேட்டிங்கில் தான் மெஜாரிட்டி ஆஃப் அவங்களோட கார் வந்து மினிமம் 4 ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 4 ஸ்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டியோஸ் இருக்குது, மராசோ இருக்குது, போலோ இருக்குது, தார் இருக்குது, டியாகோ அண்ட் தென் டிகார், பிரிசா, இது எல்லாமே வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா கார்ஸ் இருக்குது. அதில் ஃபிகோ இருக்குது, எர்டிகா, டஸ்டர் அண்ட் தென் செல்டாஸ், இது எல்லாமே வந்து 3 ஸ்டார் ரேட்டிங். இதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து பட்ஜெட் கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் பட்ஜெட் கார்ஸ் எல்லாமே வந்து அப் டு 2 ஸ்டார் ரேட்டிங் தான் வந்து உங்களுக்கு வாங்கியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்விஃப்ட்டு அண்ட் தென் ஐட்டன், நியாஸ், அதுக்கப்புறம் வேகனாரு, சாண்ட்ரோ, இதெல்லாமே 2 ஸ்டார். 1 ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெடிகோ, குவிட் வந்து 1 ஸ்டார் ரேட்டிங். அதுக்கு கீழே இருக்கிற என்ட்ரி லெவல் கார்ஸ் எல்லாமே வந்து 0 ஸ்டார் தான் உங்களுக்கு வாங்கியிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம கார் வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க காஸ்ட் கட்டிங்கில் இந்த சேஃப்டியில் தான் வந்து அவங்க கை வைக்கிறாங்க. அப்போது அவங்க யூஸ் பண்ணுற ஷீட் மெட்டல் திக்னஸாக இருக்கட்டும் அண்ட் தென் அவங்க சேஃப்டி ஃபீச்சரோட டெக்னாலஜியாக இருக்கட்டும் அதிகமாக வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இந்த ரேட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது, ரைட்? அப்போது பட்ஜெட் நம்ம கூட போக உங்களுக்கு என்ன ஆகுது, ஹையர் ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. பட் டாட்டா வந்து ஒரு மிட்ரேஞ்ச் பட்ஜெட்லேயே வந்து அவங்க நல்ல ஒரு சேஃப்டி ரேட்டிங்கோட மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். இதில் இப்போ ரீசெண்டாக ஆட் ஆன ஒரு கார் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்டோட ட்ரைபர். இப்போ ரீசெண்டாக 10 days பேக் வந்து அவங்க 4 ஸ்டார் வந்து அதுக்கு குவாலிஃபை ஆகிருக்கு. ஓகே, ரைட். ஹோப் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். இந்த சேஃப்டி ரேட்டிங்னா என்ன, இது எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, இது யார் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.